2025 ஏப்ரல் 29ஆம் தேதி 15 வயது சிறுமி தொடர்மாடி குடியிருப்பு ஒன்றிலிருந்து பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார். அந்த சிறுமியை பாடசாலைக்குள் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தியமையினால் அச்சிறுமி அந்த பாடசாலையை விட்டு வேறு பாடசாலைக்கு சென்றுள்ளார். அவ்வாறு பாடசாலையை மாற்றியதன் பின்னர் மேலதிக வகுப்பு ஒன்றுக்கு சென்றபோது அந்த மேலதிக வகுப்பு ஆசிரியர் இந்த மாணவிக்கு இடம்பெற்ற பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பில் பொதுவெளியில் கதைத்தமையினால் ஏற்பட்ட மன அழுத்தத்தினால் அந்த சிறுமி ஏப்ரல் 29ஆம் தேதி தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகின்றது. குறித்த ஆசிரியர் விளக்கமுறைகளில் வைக்கப்பட்டுள்ளார். அவர் இப்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். அதேபோல் இந்த பிரச்சனையை பொதுவெளியில் மேலதிக வகுப்பு ஒன்றில் வைத்து பகிரங்கப்படுத்திய மேலதிக வகுப்பு ஆசிரியருக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். 13 வயது சிறுமி தனது உயிரை மாய்த்துக் கொள்வதற்கு எடுத்த தீர்மானம் என்பது சமூகம் என்ற அடிப்படையில் நாம் தோல்வியடைந்ததை எடுத்து காட்டுகிறது. நாம் அனைவரும் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும் என்பதுடன் இதுபோன்ற சம்பவங்கள் இனி ஒருபோதும் மீள இடம்பெறக்கூடாது. முதல் சம்பவம் இடம்பெற்ற போது அது குறித்து ஒழுங்கான தகவல்கள் முன்வைக்கப்படவில்லை. இன்று காலை அமைச்சர் சரோஜா போல்ராஜுடன் கலந்துரையாடி இதற்கு முறைமை ஒன்றை முன்வைப்பதற்கு மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு, கல்வி அமைச்சு, தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை மற்றும் போலீசார் ஆகியோரை இணைத்து பொறிமுறை ஒன்றை உருவாக்க நாம் கலந்துரையாடி வருகின்றோம். அரசாங்கம் என்ற வகையில் இவ்வாறான சம்பவங்களை தடுப்பதற்கு பரந்துபட்ட தலையீடு அவசியம். போலீசார் முறைப்பாடு ஒன்று கிடைத்தால் மாத்திரமே விசாரணை இடம்பெறும் என்ற எண்ணப்பாட்டில் உள்ளனர். தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையும் அப்படியே சிந்திக்கிறது. ஒரு தகவல் கிடைக்கும் போது போலீஸ் கட்டளை சட்டத்தின் அடிப்படையில் தாமாகவே போலீசார் விசாரணைகளை முன்னெடுக்க முடியும். அதேபோல் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையும் தம் விருப்பத்தின் பெயரில் விசாரணைகளை முன்னெடுக்க முடியும். சிறுவர் பாதுகாப்பு அபிவிருத்தி அதிகார சபைக்கு முறைப்பாடு கிடைப்பதற்கு முன்னர் இந்த சம்பவம் பற்றி தெரிந்த பிறகு மகளிர் விவகார அமைச்சர் பெண் பிரதி போலீஸ் மா அதிபர் ஒருவருக்கு கதைத்து இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்குமாறு அறிவித்திருந்தார். எனவே அமைச்சர் தாய் தந்தையரின் முறைப்பாடுகள் வரும் வரை காத்துக் கொண்டிருக்கவில்லை. நேற்றைய ஆர்ப்பாட்டம் காரணமாக நாம் அந்த ஆசிரியரை பணி இடமாற்றம் செய்யவில்லை. அதற்கு முன்னரே அதிபரிடம் விளக்கம் கோரி அறிவித்தல் விடுக்கப்பட்டது. இங்கே விசாரணை ஒன்று இடம்பெறுகிறது. இங்கு உண்மையில் என்ன நடந்தது என்பது யாருக்குமே தெரியாது. ஒவ்வொரு கதைகளை வைத்துக் கொண்டு எமக்கு தீர்மானம் எடுக்க முடியாது. அதற்கான நிறுவனங்கள் உள்ளன. அதற்கான விசாரணை முறைமை உள்ளது. அந்த முறைமைக்கு தடையை ஏற்படுத்தாமல் விசாரணைக்கு இடமளிக்க வேண்டும். அந்த சிறுமி மாற்றப்பட்டமை தொடர்பிலும் அந்த ஆசிரியரை பாடசாலைக்குள் வைத்துக் கொண்டமை தொடர்பிலும் இது தொடர்பில் அமைச்சுக்கு அறிவிக்காமை தொடர்பிலும் கடந்த வாரம் அதிபரிடம் விளக்கம் கோரப்பட்டது. எழுத்து மூலம் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. எனவே சமூக வலைதளத்திற்குள் பரிமாற்றப்படும் கருத்துக்களை மாத்திரம் அடிப்படையாக கொண்டு கதைகளை கூறுவது நல்லதல்ல. இப்போது அந்த பிள்ளை இல்லை. ஆனால் அந்த குடும்பத்தில் இன்னொரு பிள்ளை இருக்கிறது. தாய் இருக்கிறார், தந்தை இருக்கிறார். அந்த மகளிர் பாடசாலையில் பிள்ளைகள் இருக்கின்றார்கள். இந்த அனைவர் தொடர்பிலும் சிந்தித்து நாம் தலையிடுவோமே தவிர இங்கே அரசாங்கத்தை அசௌகரியப்படுத்தவோ அமைச்சரை அசௌகரியப்படுத்தவோ இங்கே கருத்துக்களை முன்வைப்பது சிறந்த விடயம் அல்ல. நாம் சகல விடயங்களையும் இங்கே வெளிப்படுத்தும் போது விசாரணை ஒன்று எதற்கு? මේක දේශපාලන විවාදයක් උදෙසා ඉදිරිපත් කරපු ප්‍රශ්නයක් නෙවෙයි. ඒක පළුමෙන්ම කියන්නට ඕන. ගරු කතානායකතුමනි විපක්ෂ නායකතුමා දෙපාරක් කතා කළා. 아무තු දෙයක් නෑ. යාට විශේෂ බලයක් නෑ. ගරු කතානායකතුමනි මොකක්ද? சபாநாயகர் அவர்களை இந்த பிள்ளையின் மரணத்தை விற்பனை செய்து உண்ண எண்ணுகிறார்கள். நாம் பிள்ளைகள் மீது அன்பு வைத்துள்ளோம். இந்த பிள்ளையின் பிரச்சனையை விளையாட்டாக்க வேண்டாம். இந்த பிள்ளையின் பிரச்சனையை அரசியல் மேடையாக மாற்றிக்கொள்ள வேண்டாம். இந்த பாராளுமன்றத்தில் முதன்முறையாக பிரதமரின் ஒளிவாங்கி ஆஃப் செய்யப்பட்டது. ஒருபோதும் இப்படி நடந்ததில்லை. இங்கே பாராளுமன்றத்தில் அவருடைய ஒளிவாங்கி ஆஃப் செய்யப்பட்டமை தொடர்பில் சபாநாயகர் அவர்களே கவனம் செலுத்த வேண்டும். எதிர்க்கட்சி தலைவர் அவர்களை தயவு செய்து உங்கள் குழுவை அமரச் செய்யுங்கள். அருண பத்திரிகையில் சிறுமி தற்கொலை செய்து கொண்டமை தொடர்பில் மத்திய கொழும்பு ஆளும் கட்சியின் தொகுதி அமைப்பாளர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளதாக செய்தி எழுதப்பட்டுள்ளது. இது முழுமையாக பிழையான செய்தியாகும். இவர்கள் அரசியல் செய்ய மாட்டோம் என கூறிக்கொண்டு எமது அமைப்பாளர் ஒருவரின் பெயரை இதில் இணைக்கிறார்கள். எமது அமைப்பாளர் இந்த விடயத்தில் சம்பந்தப்படவில்லை. அந்த கல்வியகத்தின் உரிமையாளரை அவர் ஆசிரியரும் அல்ல. இங்கு முற்றுமுழுதாக தெரிவுபடுத்தப்படுகிறது. இன்று அப்படித்தான் பத்திரிகையில் உள்ளது. ඒ නිසා මේක සම්පූර්ණයෙන් වැරදියක් කරන්නේ මේක මේ අපේ සංවිධායකයෙක් කියලා ආරෝපණය කිරීමක් කරන්නේ